ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம். இது வரைக்கும் 44 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 45ஆம் பகுதி. அருணா ஃபோனில் சொன்னதை கேட்ட உடனே சூர்யாவுக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. அவன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அருணா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு என்று வார்த்தைகள் வர முடியாமல், அதற்கு மேல் பேச முடியாமல் சூர்யா தயங்கியபடியே கேட்க, அருணாவும், ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இப்போ உங்கள் மனைவியாக இருக்கிற சுப்ரியா தான். அதனால் அவள் கையில் கூட கொஞ்சம் ஆசிட் பட்டு ரொம்ப நாள் அவள் கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டு தான் இருந்தான். இப்போ சொல்லுங்கள், உங்களை அப்போவே அவ்வளோ வெறுத்த சுப்ரியா உங்களை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படின்னா அடிபட்டு சாகட்டும்னு விடாமல், உங்கள் மேலே ஒரு சின்ன கீறல் கூட படாமல் உங்களை அவள் அப்போவே காப்பாற்றி இருக்கிறான். உங்களை வெறுத்தப்பவே சுப்ரியா உங்கள் மேலே அந்த அளவுக்கு அவள் பாதுகாப்பாக இருந்திருக்கான்னா, இப்போது அவள் உங்கள் மனைவி. உங்ககிட்ட என்ன சண்டை போட்டாலும், அவள் என்ன காரணத்தை சொன்னாலும் கூட உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாமல் தான் இப்போவும் சுப்ரியா உங்கள் கூடவே இருக்கா. அப்படிப்பட்ட சுப்ரியா இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கான்னா, கண்டிப்பாக அதில் சுப்ரியாவோட சுயநலம் கொஞ்சம் கூட இருக்காது. உங்களுடைய நலனை மனதில் வைத்து கொண்டு தான் சுப்ரியா இந்த தவறான முடிவுக்கு வந்து இருக்க முடியும். அதுக்கு காரணம் அவள் அக்காவாக தான் இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த உண்மை என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும். உங்களால் மட்டும்தான் சுப்ரியா கிட்ட பேசி அதுக்கான காரணத்தை தெரிஞ்சிக்கவும் முடியும். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய விருப்பம்தான். சரி, நான் போன வைக்கிறேன். எந்த காரணத்துக்காக நான் ஃபோன் செஞ்சனோ அந்த காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஃபோனை வச்சுட்டான். சூர்யா அதுக்கு மேலே மனசு தாங்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே ரொம்பவும் மனவேதனைப்பட்டான். அடுத்த வினாடியே வேகமாக ஓடி போய் சுப்ரியாவோட எதிரில் போய் நின்னான். நல்ல மழையில் நனைஞ்சிக்கிட்ட சுப்ரியா பார்த்த உடனே சுப்ரியாவை பார்த்து, சுப்ரியா ஏந்து வா, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னான். அவனை பார்த்த சுப்ரியா, பரவாயில்ல, மழையாக இருக்குதுன்னு தானே நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னான். நீ இப்போ என் கூட வரப்போறியா என்னோட அறைக்கு, இல்லை நானும் உன் கூடவே இந்த கடுமையான மழையில் சேர்ந்து நிற்கட்டுமா? நான் மழையில் நனைஞ்சு நிற்கிறது தான் உனக்கு விருப்பம்னா அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நான் இங்கேயே மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சூர்யா சொன்ன உடனே அதை கேட்டு எழுந்து கொள்ள முயற்சிக்கும்போது காலில் வேற அடிபட்டு இருந்ததுனால அவளால் ஏந்துக்கவே முடியல. ஏந்த முயற்சி செஞ்ச சுப்ரியா அப்படியே சற்று தடுமாறி கீழே விழ போக சூர்யா சட்டுன்னு அவளை தாங்கி பிடிச்சிக்கிட்டான். காலில் வேற அடிபட்டிருக்கு, அதனால தான் அவளால் ஏந்து கொள்ள முடியலன்றத சூர்யாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவளும் காலை எடுத்து கூட வைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு திரும்பவும் கீழே விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா அவளை அப்படியே தூக்கி கொண்டு தன்னுடைய அறைக்குள் அழைத்து சென்று அவளை கட்டில் மேல் படுக்க வைத்தான். என்னாச்சு உன் காலுக்கு என்று அவளின் காலை பிடித்து பார்க்க சுப்ரியா ஐயோ அம்மா என்று அலற ஆரம்பித்தாள். காலை பிடிக்க வேண்டாம், எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என் காலை வீடு அப்படின்னு அவள் துடிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு என்று கூறி அவளின் இரு கால்களும் பிடித்து நீவி விட்டான் சூர்யா. உடனே ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து அடிப்பட்ட இடத்துலையும் தடவி விட்டான். கீழே நான் பிடிச்சி தள்ளதுனால தான் உனக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, நான் இதை சற்றும் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய அடிப்பட்ட இடத்துல ஆயில்மெண்ட்டை மெதுவாக தடவி அவளுடைய காலை பிடிச்சி மெதுவாக நீவி விட ஆரம்பித்தான். தூக்கம் வராமல் தூங்கி மறுபடியும் தூக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் எழுந்த பூர்ணிமா இன்னும் மழையில் சுப்ரியா நனைந்து கொண்டு தான் இருக்கிறாளா என்று போய் அவள் இருந்த இடத்துல பார்க்க அவளை காணாமல்
ஒருவேளை சூர்யா வந்து அவளை அழைச்சிட்டு ரூமுக்கு போயிருப்பானா, இல்லை அவள் எழுந்து வெளியே போயிருப்பாளா என்ற சந்தேகத்துடன் சூர்யாவின் அறையை நோக்கி வர ஆரம்பித்தா பூர்ணிமா. காலை நன்றாக உதறி சுப்ரியா, அப்படியே வைத்து கொண்டு இருக்காதே என்று சூர்யா சொல்லவும், என்னால் முடியல சூர்யா, ரொம்ப வலிக்குது, காலை அசைக்க கூட முடியலன்னு சுப்ரியா அழ ஆரம்பித்தான். வலிச்சாலும் பரவாயில்ல சுப்ரியா, கொஞ்சமாவது காலை அசைச்சுக்கொள், இப்படியே இந்த காலோடவே இருக்காது, அப்படியே மரத்து போய்விடும் என்று சூர்யா மீண்டும் மீண்டும் அவள் காலை அசைக்க சொல்ல, என்னால் காலை சுத்தமாக அசைக்கக்கூட முடியல சூர்யா, சொன்ன மாதிரி என்னுடைய கால் ரெண்டும் மரத்து போன மாதிரி தான் இருக்குது, ரொம்பவும் வலிக்குது என்று மிகவும் வேதனைப்பட்டாள் சுப்ரியா. அவளையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்த சூர்யா சில வினாடிகளில் என்ன யோசிச்சான்னு தெரில. திடீர்னு அவளின் சிறிது விலக்கியிருந்த புடவையை வேகமாக முட்டிக்கு மேலே தூக்கிவிட, ஏய் என்ன பண்ணுற நீ என்று கோவத்தில் சுப்ரியா தன் இரு கால்களாலும் அவன் மார்பின் மீது வேகமாக எட்டி உதைத்து தள்ளுவதற்கும், அப்போது அரைக்கதவை திறந்து வந்த பூர்ணிமா இந்த காட்சியை பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது. சுப்ரியா என்று பூர்ணிமா கோபத்தில் கத்தவும், பயத்தால் அவளை திரும்பி பார்த்த சுப்ரியா சற்றே அதிர்ச்சி அடைந்து தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு ஏந்து நின்று கொண்டாள். அவள் மிக வேகமாக உதைத்ததில் தன் மார்பை பிடித்து கொண்டு வேதனைப்பட்ட சூர்யாவும் அந்த சமயத்தில் பூர்ணிமாவை அங்கே அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே வேகமாக சுப்ரியாவை நோக்கி அடிக்க வந்த பூர்ணிமாவை உடனே சூர்யா எழுந்து கொண்டு நின்று பூர்ணிமாவின் கையை பிடித்து தடுத்தான். சுப்ரியாவும் மிகவும் பயத்தில் சூர்யாவின் முதுகின் பின்னால் நின்று கொண்டாள். அக்கா, என்ன இது, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் எதுக்காக அவன் மேலே கோவப்படுறீங்க என்று கேட்டான் சூர்யா. அப்படி என்னடா நடந்ததுன்னு நீ சொல்கிற, நான் தான் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேனே, இப்போ நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் அவள் உன் மேலே கோவப்பட்டு உன்னோட மார்பில் அவள் 2 காலால் எட்டி உதைச்சா. அவள் அப்படி எட்டி உதைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா மட்டும் இதை பார்த்துருந்தாங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா, என்னடா நடக்குது இங்கே என்று பூர்ணிமா அழ ஆரம்பித்தாள். ஐயோ அக்கா, அவள் வேண்டுமென்றே அப்படி செய்யலை, தப்பு என் மேலே தான் இருக்குது, நான் அவகிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன், அதனால தான் அவள் கோவப்பட்டு அப்படி என்னை எட்டி உதைச்சிட்டான் என்று சூர்யா சொல்ல, அப்படி அவள் கோவப்பட்டு உதைக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அப்படி தப்பாக நடந்துக்கலையே, அவள் உன்னை இப்படி எட்டி உதைச்சிட்ருப்பா, என்னை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்கிறியா சூர்யா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சூர்யா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அவளை என்று பூர்ணிமா மறுபடியும் கோவப்பட்டு சுப்ரியாவை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். உடனே அவளை மறுபடியும் கையை பிடித்து தடுத்து நிறுத்திய சூர்யா, அக்கா, இது எங்கள் 2 பேருக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை, நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க ப்ளீஸ், இதை இதோடு விட்டுடுங்க, தயவு செஞ்சு நீங்கள் என் ரூமை விட்டு வெளியில் போங்க என்று கூறினான் சூர்யா. நல்ல புருஷன் பொண்டாட்டிடா நீங்கள் 2 பேரும், எனக்கு ஒன்றுமே புரியல, வெளியில் கோவம் வந்தால் நீ அவளை அடிக்கிறதும் அப்புறம் உள்ளே வந்து உன்னை உதைக்கிறதும் நல்லா இருக்குடா, நான் ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை ஏ சுப்ரியா, உனக்கு மாமியார் இல்லை, என் அம்மா மட்டும் இருந்திருந்தாங்க, இதை மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்க, ஒரு 2 காலையும் நல்லா பழுக்க சூடு வச்சிருப்பாங்க, தப்பிச்சிட்ட நீ என்றாள் பூர்ணிமா. அக்கா, என்ன பேசுகிற என்று சூர்யா கத்த ஆரம்பித்தான். ஆமாண்டா, உன் அக்காவாக இருக்கிறதுனால தான் அவகிட்ட நான் வாயால் பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறு. ஆனால் ஒன்றுடா, உங்கள் 2 பேர்கிட்டையும் இடையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது, அது என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க, அது என்னன்னு நீங்களும் சொல்ல மாட்டீங்க, எனக்கும் அது புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதி இருக்கு என்று அழுது கொண்டே பூர்ணிமா வெளியே கோபமாக சென்று விட்டாள். சூர்யா சற்றென்று போய் கதவை தாப்பால் போட்டான். சாரி சுப்ரியா, பூர்ணிமாக்கா இப்படி இடையில திடீர்னு வந்து உங்ககிட்ட இப்படி கோவப்படுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் அக்கா சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத என்று சூர்யா சுப்ரியாவிடம் சொல்ல, சுப்ரியாவும் சூர்யா கிட்ட, நானும் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாதான், நீங்கள் பண்ணது காரியத்தினால எனக்கு கோவம் வந்ததுனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்,
பூர்ணிமா அக்கா பேசுனதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. அவங்க சரியாக தான் பேசியிருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட நடக்காமல் இருந்திருந்தா நானும் அப்படி நடந்திருக்க மாட்டேன். பூர்ணிமா அக்காவும் இதை பார்த்து வேதனைப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம 2 பேர் விஷயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே மன வருத்தத்துலேயும் வேதனையிலையும் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்று சுப்ரியா மறுபடியும் அழ ஆரம்பித்தார். சுப்ரியா, நீ அழாத, இப்போது உன் கால் சரியாயிடுச்சு இல்லை என்று சூர்யா கேட்டதும் அப்போதான் சட்டுன்னு தன் கால்களை அசைத்த சுப்ரியா, ஆமாம், இப்போ எனக்கு எந்த வலியும் தெரியல, நார்மலாக தான் இருக்குது, காலை நல்லா அசைக்க கூட முடியுது, எப்படி என்று தன்னையும் அறியாமல் கேட்டாள் சுப்ரியா. அதுக்கு தானே இப்போ நான் ஒரு முயற்சி செஞ்சு அதை உங்ககிட்ட நடத்திக்கிட்டு, அதனால் உங்ககிட்ட நான் ரொம்ப நல்லா கூட வாங்கினேன். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டல சுப்ரியா என்று சூர்யா கேட்க, அப்போது வேணுமுன்னே தான் நீங்கள் அப்படி பண்ணீங்களா, என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்களா என்று அவனை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. சூர்யாவும் சுப்ரியாவும் கட்டி அணைத்து கொண்டு பேச ஆரம்பிக்க முயற்சி செய்தார்கள். நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அதனால தான் நான் மரத்து போன என் கால் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அந்த கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் உங்கள் மார் மேலே நான் எட்டி உதச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சூர்யா என்று வருத்தத்துடன் கேட்டாள் சுப்ரியா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, எனக்கு உன் கால்கள் சரியாக மாறினால் போதும். நீ கால் வலியோடு துடிக்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா? என்னால் தானே, நான் கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் உன்னை வேகமாக பிடிச்சி தள்ளியதுனால தானே உன் காலில் அடிபட்டு அது அசைக்க கூட முடியாமல் போயிடுச்சு. நல்ல வேலை, இப்போது உன் காலை அசைக்க முடிஞ்சு நல்லா நடக்க முடியுதுன்னு நீ சொல்லும்போது கேட்குறதுக்கே என் மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது சுப்ரியா என்று சூர்யாவும் சுப்ரியாவிடம் பேச ஆரம்பித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 45ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.